Good morning, praise Lord. Welcome to this video. இப்போ என்ன நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த தினசரி சில காரியங்களை லேர்ன் பண்ணிக்குவேன். நான் பார்க்கக்கூடிய நியூஸ் பேப்பர் அல்லது டிவி நிகழ்ச்சிகள் ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்குவேன். கர்த்தர் சொல்லக்கூடிய இடங்களுக்கு போவேன். அதுபோல் சில சர்ச்சஸ் விசிட் பண்ணுறேன். அதுபோல் எதாவது செஞ்சுட்டு இருப்பேன். ஆனால் எப்போதும் ஜெபத்தோடு இருக்கிறேன். பல நாட்களாக நான் ஊழியத்தை செய்கிறேன், பல வருடங்களாக. அதில் ஏன் ரட்சிக்கப்படணும், கண்டிப்பாக கர்த்தருடைய விடுதலை நமக்கு கிடைக்கணுன்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டேன். பட் என்னை கொண்டு பல குடும்பங்கள், பல படிப்பாளிகள் கர்த்தர் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய சபைகளில் மீடியானா தப்பு, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒரு பிரச்சாரம் இருக்குது. நம்முடைய நோக்கங்கள் என்ன, அதை பொறுத்து தான் ஏதோ ஒரு காரியங்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் ப்ரைம் வீடியோவில் நிறைய நிகழ்ச்சிகள் வருது. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜூபிலி அப்படி சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அப்புறம் தி கேர்ள் ஃப்ரெண்ட் 3 BHK அப்படியெல்லாம் இப்போல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக எப்படி ஜனங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளும் முகமாக நம்ம அதை பார்க்கறது நல்லது. இல்லை அது சிற்றின்ப காட்சி அப்படி இப்படின்னு நம்ம அப்படி பார்க்காம கர்த்தருடைய ஊழியக்காரங்களாக நம்ம பார்த்தா அதனுடைய ஞானங்கள் நமக்கு புரியுது. முக்கியமாக அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி ஒரு இது இருக்க பாருங்க. அதில் எப்படி ஜனங்க மாம்சீகமாக பழி வாங்கிறது, அதுபோல் மாம்சீக யுத்தங்கள் எப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு அதில் காட்டுறாங்க. அதில் நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் ஒரு வேலைக்கு நான் கூட அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பேன். கர்த்தர் என்ன கிருபையாக காத்திருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சோதனைகளை நான் சந்தித்து இருக்கேன். எனக்கு கிடைத்த வெளிப்பாடு என்னென்னா, அந்த அவிசுவாசிகள் அவங்களோட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக நம்முடைய பேச்சு பழக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய பயிற்சி எனக்கு நிறைய இருக்கு. ரெண்டாவது, சில பேர் சபையிலையும் இருக்கிறாங்க. அவங்களும் சரியான நிலைமையில் இருக்கிறதில்ல. அது எனக்கு கிடைச்ச அடுத்த வெளிப்பாடு. ஸோ கர்த்தருடைய போர் முறை அதையும் நான் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்படி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசிகளாக நம்ம ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய ஊழியக்காரரை நம்ம தாங்கணும். அவங்கக்கிட்ட கூட தப்பு இருக்கலாம், நமக்கு அதை தெரிஞ்சால் நம்ம எடுத்து சொல்லலாம், நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம். நேற்று ஒரு ஃபேமிலி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதுமாரி நிறைய சபைகளில் கட்டடம் கட்டுறதுக்கு காசு கொடுங்கோ, நகைகளை கொடுங்கோ அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, வற்புறுத்துறாங்க அப்படியெல்லாம். அவங்க நான் இதனாலெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற ஆள் கிடையாது. ஏன்னா எனக்கு சரியான பயிற்சி எனக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிவிலேயே
மோசமான காட்சிகள் வந்தால் கூட அதுலேருந்து நம்ம இதை லேர்ன் பண்ண முடியுமான்னு தான் நான் பார்ப்பேன். சில பேர் உன்னத பாட்டை படிச்சுட்டு என் பிரியமே என் ரூபவதி சொல்கிறவங்க 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுபோல் நம்முடைய சிந்தைக்கு ஏற்ப தான் நம்மளுடைய ஞானங்கள் இருக்கும். இது வந்து ஈசக்க வந்து தனக்காக துறவுகளை தோன்றான். ஆனால் 2 முறை அந்த ஜனங்கள் வந்து இந்த துறவு எங்களுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இந்த ஏரியாவில் இந்த ஒரு மாதிரி புவர் அன்எஜுகேட்டட் ஏரியான்னு நான் சொல்லுவேன். அதுபோல் நிறைய பேர்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கூட இருக்காத ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுபோல் அதெல்லாம் வந்து அதில் போயிட்டு நான் மோசமாக போயிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சபையார் கூட இருக்கிறாங்க. அதுமாரி